சோலோ லெவலிங் சூப்பரா இருக்கும். பட் அதோட பெட்டரா ஒரு ஆனிமே இருக்கு. வரப்போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த ஸ்டோரி பேர் தான் த பிகினிங் ஆஃப்டர் த எண்ட். இந்த வெப் காமிக் அண்ட் வெப் நாவல் ஃப்ரான்ச்சைஸ்க்கு இருக்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் எந்த ஒரு வெப் நாவலுக்கும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஃப்ரான்ச்சைஸா ஆனிமேவே இல்லாம இவ்வளோ நாள் போயிட்டு இருந்ததுக்கு புதுசா இப்ப ஏப்ரல் 4 அன்னைக்கு ஆனிமே அடாப்டேஷன் கிடைக்க போகுது. ஸோ அப்படி உங்களுக்கு பிகினிங் ஆஃப்டர் த எண்ட்ல அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல சூப்பரான ஓவர் பவர்டு ப்ரொட்டாகனிஸ்ட், மேஜிக் ஃபில்ட் பேட்டில்ஸ் அண்ட் சூப்பரான எமோஷனல் ஸ்டோரி டெல்லிங்கும் இருக்கும். அண்ட் இதில் சோலோ லெவலிங் மிஸ் அவுட் பண்ண ஒரு சில விஷயங்களும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிகினிங் ஆஃப்டர் த எண்டோட பிளாட்டை முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அப்படி என்ன இது சோலோ லெவலிங்கோட பெட்டராக பண்ணியிருக்கு அண்ட் ஏன் ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் நான் இதோட வெப் நாவலை ஃபுல்லாக படிச்சுட்டேன். அண்ட் வெப் காமிக்கை பல வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வரனால உங்களுக்கு என் பர்சனல் ஒப்பீனியன்ஸையும் சொல்கிறேன். ஸோ பிகினிங் ஆஃப்டர் த எண்டு தான் நான் வந்துட்டு பர்ஃபெக்ட் ஈசக்காய் ஆனிமேன்னு சொல்லுவேன். இல்லைனா நம்பர் 1 ஈசக்காய் ஆனிமேன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த ஈசக்காய்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது வேற எதுவும் இல்லை. ஒரு வேர்ல்டில் இருக்கிறவங்க இன்னொரு வேர்ல்டுக்கு ரீஇன்கார்னேட்டோ டெலிபோர்ட்டோ ஆயிட்டாங்கனாக்கா அதுதான் வந்துட்டு ஈசக்காய்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஜானர் ஆஃப் டைப் ஆஃப் ஆனிமே. அண்ட் இந்த ஜானரை வந்துட்டு எடுத்தது தான் பிகினிங் ஆஃப்டர் த எண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ல்டில் வந்துட்டு மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் வெல்த்தியஸ்ட் கிங் இருக்கிறவன் வேர்ல்டோட இன்ஃப்ளூயன்ஸே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்க இவனுக்கு இறந்துடுறான். இவன் தான் கிங் கிரே. இந்த வேர்ல்ட் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ்லேயே வந்துட்டு நம்பர் 1 இருந்தவன். அண்ட் இவன் ஸ்டோரி இங்கே எண்ட் ஆனதுக்கப்புறமா ஆர்தர் லெவின் அப்படின்ற ஒரு பையனா வந்துட்டு குழந்தையா வந்துட்டு வேற ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் ரீஇன்கார்னேட் ஆகிறான். அண்ட் இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் எப்படி ஆக்சிஜன் இருக்கோ அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக மானான்னு ஒரு பார்ட்டிகல்ஸு காற்றுல இருக்குமாமா. இதுதான் வந்துட்டு ஹியூமன்ஸ்க்கு மேஜிக் யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் மிஸ்டிக்கல் கிரியேச்சர்ஸ், பவர்ஃபுல்லான வாரியர்ஸ் எல்லாமே இந்த வேர்ல்டில் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி வேர்ல்டில் வந்துட்டு ஆத்தருக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிங் கிரேவாக இருந்த நம்ம ஆத்தர் வந்துட்டு ஒரு அனாதையாக தான் இருந்திருக்காரு பழைய வேர்ல்டில். அவருக்குன்னு யாருமே இல்லை. அவர் மட்டும் தனியாக வந்துட்டு ஐசோலேஷன்லேயே வந்துட்டு ஒரு கிங்காக வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு கஷ்டப்பட்டு. அண்ட் இப்படி இருந்த அவருக்கு வந்துட்டு இப்போ ஒரு புது ஃபேமிலி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கும் போது, இந்த வேர்ல்டில் நான் எனக்கு பிடிச்ச எல்லாருமே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அதுக்காக நான் வந்துட்டு இந்த வேர்ல்டில் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகணும், என் ஃபேமிலியோட நான் சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரே எய்முக்காக சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் பண்ணுறாரு, இந்த வேர்ல்டை பற்றி கற்றுக்கிறாரு. பட் இப்படி போயிட்டு இருக்கும் போதே அவர் எதிர்பார்க்காத மூலமாக பெரிய வார் வித் காட்ஸே நடக்க போகுது. அண்ட் இதில் ஒரு காடு தான் வந்துட்டு இவரை இங்கே ரீஇன்கார்னேட்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் காரணம் என்ன நடக்குது இங்கே, அவரோட பழைய வேர்ல்டுக்கும் இந்த வேர்ல்டுக்கும் என்னெல்லாம் கனெக்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது தான் பிகினிங் ஆஃப்டர் த எண்ட். ஒரு பக்கா ஈசக்காய் அனிமே. நம்ம ஈசக்காய் அனிமேல எப்பயுமே மிஸ் அவுட் ஆகிற எல்லா விஷயமுமே இங்கே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. முஷோக்கு டென்சையில் வந்துட்டு நமக்கு மிஸ் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிற ஒரு சில விஷயங்களையும் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து இன்ஸ்பிரேஷனோட பெட்டராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த டிபெட் அனிமே எப்படி உங்களுக்கு சோலோ லெவலிங்கோட பெட்டராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லெட்ஸ் கெட் ரியல். ஜின்வூ பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே வந்துட்டு ஒரு அப்சல்யூட் பேடாஸாக தான் இருப்பான். ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ராங் ஆகிட்டே வருவான், எக்ஸப்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரா ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு அப்படியே வேடப்பா காட்டிகிட்டே தான் இருப்பாங்களே தவிர மற்றபடி அவனுக்கு எந்த கஷ்டமும் அந்த மாதிரிலாம் காட்டவே மாட்டாங்க. அவன் பாட்டுக்கும் அவன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவான், எப்படின்னே தெரியாது. கேட்டாக்கா ஒரு ஆஷ்பானுன்னு ஒருத்தவங்க பவர் கொடுத்துட்டாங்கன்றுவாங்க. பட் பிகினிங் ஆஃப்டர் தென்ல வந்துட்டு அவன் பர்சனல் ஜேர்னியில் அவன் எப்படி கஷ்டப்பட்டு அவனோட பழைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவனோட சொந்த பவரை கிரியேட் பண்ணுறான். ஸோ இவனுக்கு வந்துட்டு இந்த ஆஷ்பான்லாம் வந்து திடீர்னு ஒரு ஓவர் பவர்டு கார்டு வந்து இந்தாப்பா என் பவர் வச்சுக்கணும்லாம் கொடுக்கல. அவனோட சொந்த பவரை அவனே பில்ட் பண்ணி எப்படி வந்துட்டு சண்டை போடுறான்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பர்சனோட க்ரோத்தை நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். அண்ட் இந்த வேர்ல்டில் வந்துட்டு நமக்கு இன்னும் ஒரு ரிச்சர் சிஸ்டம் இருக்கும். ஸோ சோலோ லெவலிங் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்துட்டு கஷ்டப்பட்டு அவங்க ஸ்கில்ஸை ட்ரெயின் பண்ணி ஹோன் பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு மட்டும் ஒரு லெவலிங் சிஸ்டம் கிடச்சி வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேர்ல்டோட மேஜிக்கல் சிஸ்டமே பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டை கொடுத்துருப்பாங்க மெயின் கேரக்டருக்கு மட்டும். கடவுள் வந்துட்டு ஏற்கனவே ஒரு ஓவர் பவரை கொடுத்துட்டு இவனை வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி அந்த மாதிரி தான் காட்டுவாங்களே தவிர எப்பயுமே வந்துட்டு ஒரு ஹீரோ அவரோட பவருக்காக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற மாதிரியே காட்ட மாட்டேன்றாங்க. அண்ட் இதெல்லாம் பிரேக் பண்ணி அந்த மேஜிக்கல் சிஸ்டம் அழகாக நமக்கு காட்டி, அந்த ஷோனன் அனிமே நருட்டோலலாம் வந்துட்டு அழகா சாக்ரானா இதுதான் பண்ண முடியும்னு காட்டுற மாதிரி இதுலேயும் பண்ணியிருப்பாங்க. அந்த மேஜிக்கல் வேர்ல்ட் பில்டிங் சூப்பராக இருக்கும். நான் இந்த அளவுக்கு கிளியராக ஒரு வேர்ல்ட் பில்டிங் பண்ண ஒரு ஈசக்காய் அனிமே பார்த்ததே இல்லை. பட் இந்த எல்லாத்துக்கும் தாண்டி ஒரே ஒரு சின்ன கஷ்டம் என்னன்னாக்கா, இந்த டிபெட் ஆனிமேக்கு கிடச்சிருக்க அடாப்டேஷன் ஆனிமே ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு பெரிய ஸ்டுடியோ இல்லை. ஆக்சுவலி இவங்க பண்ணியிருந்த எல்லா ஆனிமேவும் மேக்ஸிமம் 6/10 தான் ரேட்டிங்கே கிடச்சிருக்கு. ஸோ அவங்க ஆனிமே அடாப்டேஷன் எந்த அளவுக்கு நல்லா வரும்னு சொல்ல முடியாது. ஏப்ரல் 4க்கு அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா
ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது என்னோட பர்சனல் ஃபேவரட் அனிமே. பட் ஆல் இன் ஆல் பிகினிங் ஆஃப்டர் த எண்டில் எல்லாமே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அனிமே மொக்கையாகவே வந்தாலும் இல்லைனா தமிழ் டப் கிடைக்கலனாலும் கண்டிப்பாக வெப் காமிக்கை செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராமில் நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம். மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சைனிங் ஆஃப்.